ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் குட். ஸோ நம்ம இன்னைக்கு லவ் பேட்டலோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவனை தெரியாமல் அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவனும் கீழே விழுந்திருப்பான். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஐயோ போச்சு, எது நடக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சே. இவன் இன்னும் எந்திரிக்க மாட்டான். ஒரு வேளை போய் சேர்ந்துட்டானா? பயன், போச்சு போச்சு, இப்போ போலீஸ் வரப்போது, நீ மர்டர் கேஸில் ஜெயிலுக்கு போகிற. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, எவனாவது பார்த்தானு வர தெரியலையே அப்படின்ட்டு ஸ்ட்ரீட்டில் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஸ்ட்ரீட்டில் யாரும் இல்லை. அப்பா பயன், ஸ்ட்ரீட்டில் யாரும் இல்லை, அப்படியே ஓடிடலாம். ஆஹா இல்லை இல்லை வேணாம், இப்படியே விட்டுட்டு போனோம் அதுக்கும் கேஸில் மாட்டிடுவோம். இவன் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போயிடுவோம். முதல்ல கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ஃபேஸை போய் பார்க்குறீங்க. இவனா? இவன் தான் அன்னைக்கு என் மேலே தண்ணி அடிச்சிட்டு போனான். சும்மாவே எகிருவானே. இப்போ நான் தான் அப்படி பண்ணேன்னு தெரிஞ்சது எனக்கு ஒன்றே போட்டுருவான். சார் சார் அப்படின்ட்டு ஜங்குக்கோட சிக்ஸில் லைட்டாக டேப் பண்ணுறீங்க. என்ன எந்திரிக்க மாட்டான்? கன்ஃபார்ம் நீ ஜெயிலுக்கு தான் போகிற. அப்போது என் அப்பா அம்மாவெல்லாம் யார் பார்த்துப்பா? ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையே போச்சு, பகவானே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்டு ஜங்குக் ஸ்லோவாக எழுந்துக்கிறான். எழுந்துட்டான். பயன், நீ ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து தப்பிச்சிட்ட. ஜங்குக்கு நீங்கள் யாருன்னு தெரியல, பட் உங்களை பார்த்து. ஆமாம், யார் நீ? என் ரூமில் நீ என்ன பண்ணுற? எதை ரூமா? ஒரு வேளை கீழே விழுந்ததில் மூளை குழம்பிடுச்சா? சார், இது உங்கள் வீடு இல்லை, ரோடு. ரோடா? ஆமாம், ரோட்டில் எனக்கு என்ன வேலை? அது உனக்கு தான் தெரியும். ஏன்னா அது நீங்கள் கீழே விழுந்து கிடந்தீங்களா? அதான் உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். எதை கீழே விழுந்து கிடந்தனா? ஆனால் என்ன என்னமோ இச்சா மாதிரி இருந்தது. அது தோ இருக்கே லேம்ப் போஸ்ட், அதை அடிச்சு தான் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. இது அங்கே இருக்கே அந்த லேம்ப் போஸ்ட் அடிச்சு நான் எங்கே விழுந்தேனா? ஆமாம் சார், அங்கே அடிச்சு பின்னாடி இங்கே விழுந்துட்டீங்க. ஓ அப்படியா? ஆமாம், நான் உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. ஐயோ, நான் தான் கண்டுபிடிச்சிருவேன் போலயே. தோ இப்போ தான் பார்த்தீங்க. எப்போ? நான் உன்னை எழுப்ப வந்தேனே அப்போ. ஓ சரி சரி சரி, வாங்க சார், நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுறேன். ஏன் என் வீட்டுக்கு போக எனக்கு வழி தெரியாதா? இல்லை, நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அதான் ஒரு ஹெல்ப்புக்கா? அப்புறம் உன் தலையத்தை யாராலே மாற்ற முடியாது, வா அப்படின்ட்டு எழுந்து நடக்கிறான். நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட வரீங்க. சார் ஏறுங்க. என்னது இது? என் வண்டி? சரி, அது என்ன இப்போது? சார், இதில் தான் போக போகிறோம். இதுலையா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? என் வண்டி சூப்பர் வண்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை வீட்டில் விட்டுறேன், ஏறுங்க. ஆமாம், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் தெரியும், வாங்க வாங்க அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கும் ஏறி உட்காந்துக்கிறான். நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் வண்டி நகரவே மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் ஜங்குக். என்ன இவன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறான்? சார், போகிறதுக்கு வழி சொல்கிறீங்களா? எதை? ரூட்டு சொல்கிறீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு கட் பண்ணு. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு ரூட் சொல்ல நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் மேலே விழுந்துட்டுருக்கான். சார், மேலே விழாதீங்க சார் அப்படின்ட்டு ஜங்குக்கு எழுப்பி விட்டுட்டே வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டி ஸ்டாப் ஆகிடுது. என்ன வண்டி நின்றுச்சு? ஒரு வேளை பெட்ரோல் காலியாக இருக்குமோ? ஆமாம், இவன் என்ன ஆனா அப்படின்ட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் அவங்க மேலேயே படுத்துட்டான். என்ன டாமி தொங்கிடுச்சு? இவன் ரூட் சொன்னதுன்னு நான் போக முடியும்? ஏ டாமி எந்திரி டாமி, அவனை ஒன்று அப்படின்ட்டு ஜங்குக்கோட டைஸில் கிள்றீங்க. என்ன இது? சார், கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? என்ன என் வீடு வந்துருச்சா? இல்லை, என் வண்டி நின்றுச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு இறங்கிட்டு, என்னமோ சொன்னா உன் வண்டி சூப்பர் வண்டின்னு, இப்போ கொஞ்சம் தூரம் கூட வரல, அதுக்குள்ளே உன் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு.
என்ன சார் கொலாய்க்கிறீங்களா? ஓ, அதுவே உனக்கு இப்போதான் தெரியுதா? சரி சரி, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வண்டியை ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட வரீங்க. அவன் அப்பவும் அப்படியே நிற்கிறான். நீங்கள் ஜங்கு கூட ஹேண்டை உங்கள் ஷோல்டர் மேலே போட்டுட்டு உங்கள் ஹேண்டை ஜங்கு கூட ஹிப்பில் ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள் சார். என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி சொல்லணுமா? உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்கள். ஐயோ கடவுளே, என்ன சார் என்னாச்சு? நான் வழியை மறந்துட்டேனே. எதை? என்ன சார் விளையாடுறீங்களா? என்ன பயந்துட்டியா? சும்மா சும்மா போட்டா லூஸு. என்ன சொன்ன? வாங்கன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு என்னடானா உங்களை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு ஓடுறான். நீங்கள் போயிட்டு ஜங்குக்கு பிடிக்கிறீங்க. ஆனாலும் ஜங்கு உங்கள் ஹேண்டை தட்டி விட்டுட்டு ஓடுறான். ரோட்லலாம் அமக்கலம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீட்டோட கேட்டை பார்த்துட்டு அவன் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். சார் நில்லுங்க, இவனை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்காம விட மாட்டான் போலியே. டேய் நில்லையா அப்படின்ட்டு அவன் பின்னாடியே ஓடுறீங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே ஜங்கு உட்காந்துட்டு ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ரோஸை பிக்கிறான். சார் என்ன பண்ணுறீங்க? இது நம்மளது இல்லை அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காடுறீங்க. ஜங்குக் அந்த ரோஸையே ஊற்று பார்த்துட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த ரோஸையும் ஒன்றையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோஸ் தோற்று போயிடும். ஏன்னு கேள. ஏன்னா நீ அவ்வளோ அழகு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா என்ன என்ன? ஆமாம், உன் சிக்ஸ்லாம் ஏன் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது? ஷை ஆகிறியா? நீங்கள் உங்கள் சிக்ஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ சரி, இந்த ரோஸ் உனக்கு தான், நீயே வச்சுக்கோ. நீங்கள் வாங்காமல் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன இந்த புடி, நான் தர கிஃப்டாக வச்சுக்கோ. கிஃப்டா? ஆமாம் புடி அப்படிங்கிறான். நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கரின்ட்டு உங்கள் சிக்ஸை அவன் 2 ஹேண்டால் சாஃப்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்ற. என்ன சார் புலர்றீங்க? நான் உளரல, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என் கண்ணுக்கு நீ ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்ச. அப்போ முடிவு பண்ணேன், மேரேஜ் பண்ணால் உன்னை மட்டும்தான் பண்ணணும்னு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்கள் ஐஸை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். உங்கள் 2 பேரோட நோஸும் அட்டாச் ஆகுது. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கீங்க. இங்கே உங்களுக்கு ஷிவர் ஆகுது. ஜங்குக் உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் 5 ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் புஷ்ஷும் பண்ணல, பேக்கேஸும் பண்ணல. ஜங்குக் உங்களை அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அந்த கிஸ் போகுது. நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணுறீங்க. டேய் என்னடா பண்ண? பாத்தியா, இப்போ கூட நீ தான் என்னை தள்ளி விடுற. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற? ஐ லவ் யூ டி. ஏன்னா கத்தி சொல்லணுமா? இரு வர அப்படின்ட்டு தள்ளாடிட்டு எழுந்து நின்று கத்துறான். ஐ லவ் யூ, கேக்குதா? ஐ லவ் யூ. அப்போ கரெக்டாக அந்த வீட்டோட லைட்லாம் ஆன் ஆகுது. ஐயோ கத்தி எல்லாரும் எழுப்பிட்டான் போலியே. டேய் அப்புறம் லவ் பண்ணிக்கூடா, இப்போ வாடா அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறீங்க. நீங்கள் ஜங்குக்கு வெளியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து ஜங்குக்கு கொடுத்த ரோஸை அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடுறீங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கும் வந்துடுறீங்க. அங்கே வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறது ஜங்குக்கோட அப்பா. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க போல். ஜங்குக் உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்டை போட்ட மாதிரியும் நீங்கள் ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண மாதிரியே பிடிச்சிருக்கீங்க. ஜங்குக் நிற்கிற பொசிஷன்லேயே தெரியுது அவன் ரொம்ப குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 2 சார் இவர் என் பையன் தாம்மா, உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. போயிட்டு ஜங்குக்கு ஒழுங்காக படுக்க வைக்கிறீங்க. வச்சுட்டு ஜங்குக்கோட ஷூ சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விடுறீங்க. இதெல்லாமே ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏம்மா இவனை நீ எங்கே பார்த்த? ஐயோ நான் தான் இவன் இப்படி பண்ணன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். அது கீழே விழுந்து கிடந்தாரு, பார்க்க பாவமாக இருந்துச்சா, அதான் வீட்டில் விட்டுட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? ஐயோ இதில் என்ன சார் இருக்குது, பரவாயில்ல. நீ தப்பாக எடுத்துக்கலனா உன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வயன் சார். ஓ
அப்பா பேர் என்ன? எங்க வேலை பார்க்குறாரு? அப்பா பேர் லீ. இங்கே தான் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியா? ஆ ஆமாம் சார். என்னாச்சு? அது அங்கே என்னவா வேலை பார்க்குறாரு? பிஏவா இருக்காரு. மிஸ்டர் லீயோட பொண்ணா நீ? அவர் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓ சாரி சார், எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா. சரி, இருந்து காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு போமா. ஐயோ இல்லை அங்கிள், காஃபிலாம் இந்த நேரத்தில் வேண்டாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் தேடுவாங்க, நான் போகணும். ஓ சரிம்மா, பார்த்து போ. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விடட்டுமா? இல்லை சார், பரவாயில்ல, நான் வண்டியில் தான் வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கரின்ட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ். ஜங்குக்கோட அப்பா உங்களையும் ஜங்குக்கையும் கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் ஹேண்டை ஜங்குக்கோட ஹேண்ட்லேருந்து எடுக்கிறீங்க. சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே வெளியே போகிறீங்க. இப்போ வெளியே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஜங்கு கொடுத்த ரோஸை எடுத்து பார்க்குறீங்க. அந்த ரோஸை பார்த்ததும் உங்களுக்கு ஷையாக ஆகுது. ஜங்குக் உங்ககிட்ட பேசினது, கிஸ் பண்ணது, உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ஜங்குக் இது எதுவுமே உங்களுக்கு சொல்ல கிடையாது. அவன் உங்களை சாரான்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். பட் நீங்கள் தப்பாக உங்களுக்கு தான் சொன்னான்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் சாரா கிளாஸில் ஒரு மாதிரி டல்லாக உட்காண்ட்ருக்கா. அப்போது அவள் ஃப்ரெண்ட் ஷின்னுரென்ட்டு, சாரா ஏண்டி என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக உட்காண்ட்ருக்க? அது பொண்ணுலடி, எனக்கும் ஜங்குக்கும் சண்டை. என்னடி சொல்கிற? ஆமாண்டி. ஏன், எதனால்? அது இப்போலாம் ஜங்குக் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்றான், சரியா பேச மாட்றான். அதை கேட்டேன், அதனால் இப்போ சண்டை. அச்சோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஏன் அவன் இப்படிலாம் பண்ணுறான்? ஜங்குக் ரொம்ப மோசம்டி. இங்கே பாரு, ஜங்குக்கை பற்றி இப்படிலாம் பேசாத, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். நீ இங்கே இப்படி சொல்கிற, ஆனால் அவங்க நம்மளை என்னவா ட்ரீட் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன சொல்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் உன்னோட ப்ராப்ளம் தான். அவளோட லவரும் இப்படி தான் பண்ணானா. அவள் கூட சரியாக பேச மாட்டானா, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா. ஈவன் அவள் ஃபோன் பண்ணால் கூட எப்போவுமே பிஸியாக இருக்க மாதிரியே காமிச்சிப்பானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தான் இருப்பானா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அவளை லவ் பண்ணிட்டே இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்கான்னு. அதான் சொல்கிறேன், ஜங்குக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு சொல்ல வரேன். என்னடி சொல்கிற? ஏன் ஜங்குக் அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் என் ஃப்ரெண்டும் நினச்சிட்டு இருந்தா. அப்புறம் பாவம் இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஜங்குக்கும் இந்த மாதிரி தான் சொல்கிறியா? பண்ணுறானான்னு சொல்லலை, மேபி இருக்கலான்னு சொல்கிறேன். நீ ஏன் அவன்கிட்ட கேட்கக்கூடாது? இல்லடி, அவனை சந்தேகப்படுற மாதிரி ஆகாதா? உனக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேனே புரியல. நான் உன்னை சந்தேகப்பட சொல்லலை, ஜஸ்ட் சும்மா அவன்கிட்ட கேட்டுப்பாரு, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சாரா யோசிச்சு இருந்துட்டு, சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்க போகிறா. அப்போது இன்னொரு பொண்ணுன்ட்டு சாராவோட ஃப்ரெண்ட் சின்னக்கிட்ட வந்துட்டு, நீ ஏன்டி அவகிட்ட இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புகிற? நீ சொன்னா அவள் என்ன கேட்பான்னு நினைக்கிறியா? அவள் கேட்பா. ஜங்குக் அவன் மேலே கோவப்படுவான். 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடும். அதுதான் எனக்கு வேணும். என்னடி சொல்கிற? ஆமாம், ஃபஸ்ட்டு ஜங்குக்கை லவ் பண்ணது நான். இப்போது அவன் வந்துட்டு ஜங்குக்கை எடுத்துக்கிட்டா. அதான் இவங்க 2 பேரும் பிரியணும். அப்புறம் ஜங்குக் எனக்கு தான். அதுதான் என்னோட பிளான். இங்கே சாராருன்ட்டு ஜங்குக்கிட்ட வரா. ஜங்குக் அப்புறம் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெரஸில் உட்காண்ட்ருக்காங்க. சாராருன்ட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு, ஜங்குக், சாரா நாடி உன்கிட்ட பேசணும், சொல்டி, தனியாக பேசணும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறா. ஜங்குக் அதை பார்த்துட்டு, டேய் நீங்கள் கிளாஸ்க்கு போங்கடா, நான் பேசிட்டு வரேன். சரிடா மச்சான் நீ வா அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் ரெண்டு, சாரா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும்டி, நேற்று ஏதோ கோவத்தில் இருந்தேன், அதான் அடிச்சிட்டேன். ஜங்குக், நீ என்ன தானே லவ் பண்ணுற? என்ன கேட்கறக்கு பதில் சொல்லு ஜங்குக். நீ என்னை மட்டும் தானே லவ் பண்ணுற? ஆமாண்டி, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுன்னு இருக்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கே, ஏன் இப்படி கேட்ட? அதான் சொன்னனே, சும்மா தான் கேட்டேன்னு. நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டால் சும்மான்னு சொல்லலாம்.
ஆனால் நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறியான்னு கேட்குற. என்னடி சந்தேகப்படுறியா? ஆ ஆ இல்லை ஜங்குக், அப்படிலாம் இல்லை. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உன்னை போய் சந்தேகப்படுவேனா? அப்படிலாம் இல்லை. என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமாக இருந்துச்சு, அதான் இப்படிலாம் கேட்டேன். சாரா இங்கே வா அப்படின்ட்டு சாராவை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு சாரா, என் லைஃப்பில் நீ மட்டும்தான். உன் இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன், புரியுதா? ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூடி அப்படின்ட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி ஜங்குக், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், சரி போ அப்படிங்கிறான். சாராவும் ஹாப்பியாக கிளாஸ்க்கு வரா. அப்போது சாராவோட ஃப்ரெண்ட் ஷின் இருந்துட்டு, என்ன சாரா சேடாக போன, இப்போது ஹாப்பியாக வர? அது நான் போய் கேட்டேன், ஜங்குக் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறானா, வேறு யாரையும் இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ ஓ ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. சரி நீ கிளாஸ்க்கு போ, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு சாரா அங்கேருந்து போயிடுறா. ஷின் இருந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறா. ஹலோ, நீ சொன்ன மாதிரி தான் சொன்னேன், ஆனால் இங்கே நடந்ததே வேற. என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே தான் சொன்னேன். அவளும் போயிட்டு ஜங்குக்கிட்ட கேட்டிருக்கா, ஆனால் அவன் சண்டை போடுவான்னு பார்த்தா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லியிருக்கா. இவளும் இங்கே ஜாலியாக குதிச்சுட்டு வந்துட்டுருக்கா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணுறா. ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், லவ் யூ ஆல்.